எபிசோட் 132. காவலரின் புதிர். விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர் அரண்மனை வளாகத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அருகில் தந்த நாச்சியார்களும் சில அமைச்சர்களும் உடன் இருந்தனர். அப்போது அரண்மனை காவலர் மிகவும் ஆச்சரியத்துடன் தன் இடத்தில் நின்றிருந்தான். என்ன ஆயிற்று, ஏன் இப்படி தோற்றமளிக்கிறாய் என்று அரசன் கேட்டார். அந்த காவலர் பணிவுடன் தலைவணங்கி, மன்னா, எனக்கு புரியாத ஒரு புதிர் உள்ளது. அதை கொஞ்சம் தெனாலி ராமனிடம் கேட்டு தீர்த்து வைக்க முடியுமா என்று கேட்டான். அரசன் சிரித்துவிட்டு, அட, தெனாலி எங்கே என்று கூவி அழைத்தார். தெனாலி ராமன் தன் வழக்கமான நகைச்சுவையான சிரிப்புடன் வந்து, மன்னா, என்ன பிரச்சனை, காவலர் எனக்காக புதிர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டான். அதிசய கேள்வி. காவலர் தன்னுடைய புதிரை சொல்லத் தொடங்கினான். ஒரு மனிதன் அடிக்கடி ஒளிந்து கொள்கிறான். ஆனால் அவனை யாரும் தேடிவிடுகிறார்கள். அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் வெளியே வர நேரிடும். அவனை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அவனது பெயர் என்ன? தெனாலி ராமன் சற்றே சிந்தித்தான். பின்னர் அரசனையும் காவலரையும் பார்த்து சிரித்துவிட்டு, மன்னா, இதற்கு பதில் மிகவும் எளிது என்று கூறினான். அரசன் உடனே, என்ன பதில் என்று ஆர்வமாக கேட்டார். நகைச்சுவை தீர்வு. தெனாலி ராமன் தன் தனிப்பட்ட நகைச்சுவையான நடையில், மன்னா, இந்த புதிரில் சொல்லப்பட்ட மனிதன் கண்ணாமூச்சி என்று கூறினான். அனைவரும் குழப்பத்துடன் பார்த்தனர். அரசன், அது என்ன பதில், தெளிவாகச் சொல் என்றார். தெனாலி சிரித்துவிட்டு விளக்கம் தந்தான். ஒருவர் அடிக்கடி ஒளிந்து கொள்கிறார், அது கண்ணாமூச்சி விளையாடும் குழந்தை. அவனை யாரும் தேடி விடுகிறார்கள், விளையாட்டில் மறைந்தவரை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் வெளியே வர நேரிடும், விளையாட்டு முடிந்த பிறகு குழந்தை வெளியே வரும். அவனை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி, விளையாட்டு வென்ற சந்தோஷம். இதை கேட்ட அரசன், காவலர், அமைச்சர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சிரித்தனர். காவலர் கைகொட்டி, அடப்பாவியே, என்ன ஒரு முடிவு, இது சிந்திக்கவேயில்லையே என்றான். அரசன், தெனாலி, உன் நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தனம் இன்னும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டது என்று கூறி அவனை பரிசாக ஒரு முத்துமாலையுடன் கௌரவித்தார். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சியுடன் முழங்கியது.